திரு ரகுது, திட்டமிட்ட புறக்கணிப்பா இல்லை 5 மாநில தேர்தல் கேரளாவில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் நம்புறாங்க, புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்க முடியும் நம்புறாங்க, அந்த மாநிலங்களில் கவனம் செலுத்தணும், அஸ்ஸாம் போகணும் அப்படின்ற அந்த கால நெருக்கடி சூழல் நெருக்கடி காரணமாக அவங்க வரலையா? சம்திங் ஃபிஷிங்க. நீங்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த விதம், அப்போ மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசினது, இன்னி வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி அந்த டிவிகே காரங்கள்ட்ட கைத்தட்டு வாங்குறத மட்டுமே ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு சிஎஸ்கே மேட்ச் பார்க்க போனால் கூட இங்கே விசில் போர்டுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறது, இதெல்லாம் கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறம் செய்யறது ப்ரொஃபஷனலான வேலை கிடையாது. கூட்டணி அமைஞ்சிருச்சு, ஓரளவுக்கு டீசெண்டான நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க, இதை விட என்ன வேணும்? நீங்கள் காங்கிரஸ் பண்ண ஒர்க்குக்கு இதுவே அதிகம் கொடுத்துருக்குறாங்க, ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் பிரச்சனையை அதுக்கப்புறம் கேட்டு அவங்கள்ட்ட போராடுங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்ததுன்னா அதிக சீட்டு கேளுங்க, ஒர்க் பண்ணிட்டு கேளுங்க. ஒர்க் பண்ணாமலே எப்படி கேட்கறது எப்படி? இது யாரை பலவீனப்படுத்துது? இது காங்கிரஸ் இந்த 2029 குறித்து எவ்வளோ சீரியஸாக இருக்காங்கிறத காமிக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் இந்த இந்தியா கூட்டணியை வலுவிழக்கிற மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ பினராயி விஜயனை நீங்கள் பிஜேபியோட தொடர்பில் இருக்கீங்க, அதனால தான் இந்த தங்கம் திருட்டு சம்பந்தமாக உங்களை இன்னும் பண்ணல அப்படிங்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் நேற்றுக்கு என்ன பேசியிருக்காருன்னா, மம்தா பானர்ஜினால தான் பிஜேபி உள்ளே வந்துருச்சுன்னு. அதாவது பிஜேபி வளர்ச்சிக்கு இந்தியா முழுவதுக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது ரீஜனல் பார்ட்டிஸ். வலுவாக எங்கெங்கே ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்காங்களோ அவங்க தான் ஃபைட் பண்ணுறாங்க. இங்கே திமுக, அங்கே மம்தா பானர்ஜி, அவங்க தான் எதிர்த்து நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போய் அப்படி சொல்கிறாரு. ஏற்கனவே பீகார்லையும் தேஜஸ்வியோட ஒத்து போல அவர் அதுவும் கடைசி சமயத்தில் தான் அந்த கூட்டணியை அந்த வேட்பாளர்கள் முடிவானது பிரச்சனையில தான் போய் முடியும். முதல்வர் வேட்பாளர் கடைசியில் தானே அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் இப்போ இந்த இவங்களை அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவிச்சாங்கல்ல, அப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க காங்கிரஸ்லேருந்து ரியாக்ஷன், பவன் கேரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் விடுவிச்சுட்டாங்க, தேவையானவங்களை மட்டும் விடுவிச்சுட்டாங்க அப்படின்றாங்க. அது ஒருத்தங்க அவர் சிசோடியாலாம் எவ்வளோ ஒரு வருஷமாக ஜெயிலில் இருந்தவர் வெளில வந்தா அவருக்கு கூட ஒரு மாரல் சப்போர்ட் இல்லாமல் டெல்லியில் இவங்க பெரிய ரைவலாம், டெல்லியில் இவங்க என்னமோ பயங்கரமாக ஜெயிச்சிட்டு இருக்கிற மாதிரி காங்கிரஸ் எந்த தேர்தலில் எப்போ ஜெயிச்சாங்க? ஏன் மாநில கட்சிகள் மீது இவ்வளவு கோபம்? அது அவங்களுக்கு அது அவங்களோட நேச்சர்ல உள்ளது. காங்கிரஸ் தங்கள் வளர்ச்சியை மட்டுப்படுத்திட்டாங்கன்னா அது ஒரு காரணம். இவங்க இந்தியாவில் பிஜேபி நம்ம எல்லாம் எதிர்க்க முடியாதுங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடும் இருக்குது. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நான் மோடி அவர்களுடைய வெறுப்பு அரசியலுக்கு ராகுலுடைய அன்பு அரசியல் தான் மிகப்பெரிய ஆயுதம் நம்புற ஆள்லாம். அவர் காமன் மேன்ட்ட எப்படி பேசுவார், ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, ஒரு பங்க்சர் ஊட்டுற கடையில் இருக்கிற தொழிலாளிகிட்ட, ஒரு பரோட்டா போடுறவர்கிட்ட போய் பேசுகிற அந்த விதம், அவங்க சொல்கிறத கேட்குற விதம்லாம் பார்த்தா ஒரு ஹீலிங் டச்சு கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எழுது. ஆனால் அவர் இந்த கூட்டணி கட்சிகளை நடத்தும் விதம் சரியே கிடையாது. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு 40 சீட்டு கேளுங்க, சும்மா உட்காந்துட்டு எலெக்ஷன் சமயத்தில் முழிச்சுக்கிட்டு நீங்கள் சீட்டு கேட்பீங்க, உடனே கொடுத்துடணுமா திமுகன்னு கேட்குறேன். நீங்கள் முன்னாடியே உழைச்சிருக்கணும். சரி, வாங்கின சீட்டுக்கு ஆளையாக ஒழுங்காக போட்டிங்களா? 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஜிகேஎம் தமிழ் குமரன் தூக்கி நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க பெண்ணாகரத்தில். அப்புறம் எம்என்எம்லேருந்து வந்த பொண்ணுக்கு ஒரு லேடிக்கு சிங்காநல்லூரில் கொடுக்குறீங்க. கேரளாலேருந்து ஒருத்தர் தூக்கிட்டு அவர் மேலே கேஸ்லாம் இருக்குன்றாங்க, விலவங்கோட்டில் கொடுக்குறீங்க. இதுக்கு உங்களுக்கு மேலூர் தொகுதிக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் முதல் லிஸ்ட்ல பேர் வராமல் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல கொடுக்குறீங்க. இதில் எதை காமிக்குது? நீங்கள் இந்த எலெக்ஷனில் கொடுத்துருக்கிற 28ல் 25 ஜெயிச்சாதான் 29ல் எங்களுக்கு ஒரு 13 சீட்டு கொடுங்க, 14 சீட்டு கொடுங்க அப்படின்னு லோக்சபா எலெக்ஷனில் கேட்கலாம். இங்கே ஜெயிச்சா தானே, அதுக்குன்னு முயற்சி எடுக்கிறீங்க. நான் கேட்குறேன், 2024 தேர்தலில் தமிழ்நாடு மட்டும்தான் தென்னிந்திய மாநிலங்களில் பிஜேபியை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுது. ஒரு சீட்டு கூட கொடுக்கல. கேரளா கூட கொடுத்துருச்சு, முதல் முறையாக திருச்சூரில் ஜெயிக்க வச்சிருச்சு பிஜேபியை. நம்ம கொடுக்காத போது அவர் இங்கே நன்றி சொன்னாரா? நம்ம மக்களுக்கு நன்றி சொன்னாரா? திமுகவே விட்டுருங்க, நான் ஓவராலாக கேட்குறேன். 39 out of 39 தம்பிங் வின்னு கொடுத்துருக்காங்க. அவர் கிராட்டிடியூடை எக்ஸ்பிரஸ் பண்ணாரா? ஏன் தேங்க்ஸ் சொல்ல வரலன்னு கேட்குறேன். அவர் தமிழ்நாட்டை டேக்கிங் ஃபார் கிராண்டட் எப்படி இருந்தாலும் போட போறாங்கன்னு. அப்போ நீங்கள் எப்படி அந்த உங்கள் கூட்டணி கட்சியை வலுப்படுத்துறீங்க? இப்போ திரு ஸ்டாலின் ராகுல் காந்தி வரணும்னு நினைப்பார மாட்டாரா? எஸ்பெஷலி விஜய் கிறிஸ்டின் ஓட்ஸ்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்டினா இருக்கிறதுனால மக்கள் பாசமாக போட போறாங்கன்னு. இவர் அதை கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரா இல்லையா? உங்களுக்கு லோக்சபாக்கு மட்டும் எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுக்கணும், திமுகவுக்கு தேவையான சமயத்தில் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அவர் நிற்கிறது நியாயமே கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா திமுகவோட பிரச்சனைனா உடைச்சிட்டு போயிருங்க, என்ன பெரிய பிரச்சனை? நீங்கள் இந்த எலெக்ஷன்லேயே உங்களை யார் கூட்டணி இருக்கு சொன்னா? எங்களுக்கு 50 சீட்டு வேணும்னு ஒரு டிமாண்டை வச்சுட்டு வெளில போயிருக்கலாமே. அது ஒரு நியாயமான ஃபைட். உங்களுக்கு கோவம் இருக்குது, எங்களை உதாசீனப்படுத்துறாங்க, எங்களுக்கு 2006 மந்திரி சபையில் இடம் கொடுக்கல, இப்பயும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா கூட்டணியிலேருந்து போயிருக்கலாமே. அதையே அந்த முடிவையும் எடுக்கல. உங்களுக்கு திமுகவோட சப்போர்ட் அங்கே தேவைப்படுது. இப்போ டீலிமிட்டேஷன்லாம் பண்ணால்
சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் குறைய போகுதுங்கிற ஒரு பயம் இருக்கும்போது திமுகவோட ஆதரவு இல்லாமல், திமுக எம்பிஸோட ஆதரவு இல்லாமல் நீங்கள் எப்படி ஃபைட் பண்ண போறீங்க? உங்களுக்கு எம்பிஸ் வேணும்ல. உங்களை தாண்டி உங்களுக்கு கமிட்டடா சப்போர்ட் பண்ண போறது யாரு? இப்போ அகிலேஷ் யாதவ் வந்து டீலிமிட்டேஷன் பத்தி என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இல்ல. 180 வந்து 130 ஆகுமா 140 ஆகுமான்னு இருக்குது. அவர் அதை எப்படி கண்டம் பண்ணுவாரு? அப்ப சவுத் இந்தியா தானே ஒரு பிளாக்கா சேர்ந்து ஒற்றுமையா நீங்க வந்து பிஜேபி எதிர்த்து போராடணும். அந்த நேரத்துல நீங்க வந்து அவங்களோட பாராமுகமா இருக்கிறது. புதுச்சேரியில போயிட்டு திமுக பெரிய சொல்லல, கூட்டணி இருக்கா இல்லையா? கூட்டணி தர்மம்னா பிடிச்சிருக்கோ இல்லையோ, கூட்டணின்னு அமைஞ்சிருச்சுன்னா நீங்க அவங்க பேரை சொல்லணும், நம்ம ஆட்சிக்கு வரணும்னு அந்த கட்சி வேட்பாளர்கள் பேரை சொல்லணும். சொல்லல. 5 பேர் ரெபல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட போட்டோ எடுத்துட்டு இருக்காரு ஏர்போர்ட்ல. திரு ஸ்டாலின் பேரும் சொல்லல, திமுக பேரும் சொல்லல. இதெல்லாம் என்னன்னு கேட்கறேன். ராகுல் காந்திக்கு ஏதோ சம் பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அந்த பிரச்சனை என்னன்னு தெரியாமலேயே அப்படியே போயிட்டே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக, முதல் வேலையா இவங்களை காங்கிரஸை கட்டி விடுவாங்கன்னு தோணுது. சில பேர் சொல்றாங்க திமுகவுக்கும் பிஜேபிக்கும் மறைமுகமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ராகுலுக்கு பிடிக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியல. நம்ம வெளிப்படையா பார்க்கறதா சொல்ல முடியும். ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி பத்தி எதிர்த்து பேசுறதை பார்த்தா அது மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தோணல. பட் நீங்க வந்து இதே மாதிரி யூகத்தின் அடிப்படையில் நீங்க இயங்க முடியாதுல்ல. உங்களுக்கு என்ன கோபம் திமுக மேல, அதை வெளிப்படையா பட்டவர்த்தனமா பேசிட்டு நீங்க முடிவெடுங்க. அதுதானே நியாயமான ஒரு போக்கு.